பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து 1 கப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து 15 வந்து விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கடுகு வந்து 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவு, நல்லெண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இதில் கடுகு, உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்து லேசாக வறுத்தா போதும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தலையை சேர்த்துக்கிறேன். நாம் அடுத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வணங்கிடுச்சு. அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற முடியும் வணக்கிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ தண்ணிலாம் வெளியே வந்து கறி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நம்ம ட்ரையாக தான் செய்யணும். சப்போஸ் கறி வேகலைனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். ரெசிபியும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி தண்ணி சேர்க்காத செய்கிறனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கறி வந்து அரைப்பதமாக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இந்த கறி முழுசாக எண்ணெயில் தான் வேகும். நான் மண் பாத்திரத்தில் செய்கிறேன். நீங்கள் வேறு பாத்திரத்தில் செஞ்சாலும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதே அளவு தான். பள்ளிப்பாளையம் சிக்கனை வந்து மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ சூடான சுவையான மண் சட்டியில் செஞ்ச பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடணும் போல இருக்கா? மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.